ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் கிச்சன். இன்றைக்கி பனானா வச்சு சூப்பரான ஒரு கப் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பாகு காய்ச்சிருக்கேன். இதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க, கொஞ்சம் கொதிப்பிச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம பனானா ஒரு 6 பனானா எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து இதில் லைட்டாக அந்த சர்க்கரை பாகை அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி உள்ளதை இன்னொரு பவுலில் மாற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட போகிறோம். அது ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக நெய் விட்டு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து அதில் சின்ன சின்ன ஸ்லைசஸாக தேங்காவை கட் பண்ணி கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் பொரியிற அளவுக்கு எடுத்து பொரிச்சு வச்சிடுறேன். அப்புறம் ஒரே ஸ்லைசஸ் அளவில் கிளாஸ் ஒரு 5 எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ரவை ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பழத்தை இதில் சேர்த்து அது கூடவே பொரிச்சு வச்சதில் பாதி எடுத்துக்கோங்க. பாதி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க கிளாஸில் ஒவ்வொன்றிலையும் 3/4 சைஸ் அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம விட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கீழே அடியில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சூடானதும் நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் குத்தி பார்க்குறேன் பாருங்கள், சென்டரில் எதுவுமே ஒட்டலை, அருமையாக வந்துருச்சு பாருங்கள் நம்ம கேக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஸ்பாஞ்ச் போல் பஞ்சாக நல்ல பனானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.